Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா எப்படி வீட்லயே நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லி தரேன். நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நல்ல காலிஃப்ளவரை வந்து ஹாட் வாட்டர்ல குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிட்டு அதை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நீங்க வந்து வத்தத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு மூணுத்தையும் போட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை வந்து எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். நல்லா மொறு மொறுன்னு ஆகுற வரை நீங்க வந்து ஃப்ரை பண்ணணும். அப்பனா தான் டேஸ்டா இருக்கும் காலிஃப்ளவர். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் தனியா ஒரு பிளேட்ல வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா நான் வந்து கேரட், ஆனியன், அதுக்கப்புறம் மிளகா 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கேப்சிகம், கேபேஜ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகணும். அது வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணணும். நான் வந்து 3 மசாலா தான் ஆட் பண்ணேன். என்ன அப்படின்னா கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இல்லை சாரி கரம் மசாலா, வத்தத்தூள், அதுக்கப்புறம் சாஸ் ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து சாஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா நல்லா குக் பண்ணிவிட்டு எக் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆப்ஷனல் தான் எக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா ஃப்ரை நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் எக்குலாம் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சாதத்தையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா எல்லா இடத்துக்கும் மசாலா போகிற மாதிரி நல்லா கிண்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். இவ்வளோ தான் ஈஸியான ரெசிபியை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இனி வந்து நம்ம வந்து கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. நம்ம வந்து வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.